கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பைபிளில் ஒரு பகுதியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். மார்க் 1:32 அந்த அதிகாரம் முடிய இருக்கிற ஒரு சம்பவம். ஒரு பட்டணத்தில் ஏசாமி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ திரளான மக்கள் வந்து அந்த ஊழியத்திலே ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். ஒரு நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலையாக அது தெரிகிறது. அன்றைக்கு அவர் இரவிலே ஜெபம் பண்ண போகிறார். வனாந்தரமான ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போயிட்டார். சீஷர்கள் அவரை தேடி போகிறாங்க. போய் ஏசாமியை கூப்பிடுறாங்க. பட்டணத்தில் எல்லாரும் உங்களை தேடுறாங்க, வாங்க என்று கூப்பிடுறாங்க. அவங்களுக்கும் அந்த ஊழியம் பார்ப்பதற்கு மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமாக இருந்திருக்கலாம். ஆகவே சீஷர்கள் இயேசுவை கூப்பிடுகிறார். இயேசு சீஷர்களிடத்தில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார் பாருங்க. அவர்களை நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது ஒரு பட்டணத்தில். நான் ஏசாமி சீசர்களுக்கு சொல்ல அடுத்த ஊர்களுக்கும் நான் போனோம். எல்லா ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் நான் போனோம். அங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணணும். அது போவோம் வாருங்கள் என்ற சீசர்களை அழைத்து கொண்டு போய்விட்டார். போகும்போது அங்கே ஒரு கிராமத்து வழியாக போகும்போது அங்கே ஒரு குஷ்டரோகி வருகிறான். அந்த குஷ்டரோகி ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டவன், சமுதாயத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டவன். அந்த குஷ்டரோகியை அவர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியம் அங்கேயே காத்திருக்கு. கிராமத்தில் ஒரு ஊழியம் காத்திருக்கு. இப்படி இந்த காலத்திலும் கிராமங்களில் நமக்கு ஏராளமான ஊழியங்கள் காத்திருக்கு. ஆனால் எல்லா ஊழியங்களும் நகரத்திலே வந்துட்டு, எல்லா பட்டணங்களே, சென்னை போன்ற பட்டணங்கள் நகரமயமாதல் என்று ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இப்போல்லாம் கிராமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய் சென்னை போன்ற பட்டணங்கள் பெருகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதில் ஒரு தீய விளைவு இருக்குது நிறையா. அது என்னென்னா, காற்று மாசுபடுது, தண்ணி சரியாக கிடைக்கிறதில்ல, ட்ரைனேஜ் சரியாக இருக்கிறதில்ல, ஒரு பெரிய கூட்டமாக வந்து குவிஞ்சிடுறாங்க, ஒரு குடிசை பகுதிகள் பெருகுகிறது. ரொம்ப முக்கியமாக இது சிட்டிகள் பெருசாகிட்டே இருக்கிறதுனால காடுகள் அழிகிறது. காடு அழிகிறதுங்கிறது ஒரு பெரிய மோசமான ஒரு காரியம். உலகத்தை பொறுத்தளவில், பூமி உருண்டையை பொறுத்தளவில் காடுகள் அழிகிறது நிறையா. இப்போ சென்னையை பார்த்திங்கன்னா நிறையா நீர்நிலைகள் தூர்ந்து போயிற்று, நிறைய நீர்நிலைகள் இல்லாமல் போயிற்று. அதனுடைய விளைவு எவ்வளோ பெரிய வெள்ளங்கள், எவ்வளோ பெரிய சேதங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுபோல் ஊழியத்திலும் ஒரு நகரமயமாதல் என்று ஒன்று இருக்குது. எல்லோரும் ஒரே இடத்துல போய் குவிகிறது. சென்னை பட்டணத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய ஊழியங்கள், நிறைய ஊழியங்கள் எல்லாமே சென்னை பட்டணத்துக்குள்ளே வந்து குவிஞ்சிருது. அதே மாதிரி ஒரே இடத்துல எல்லாரும், நிறைய சபை பிரிவுகள், நிறைய ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து குவிகிறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, வெளியே சாட்சியாக இருக்கிறோங்கிறது இல்லாமல், உலகத்தில் சாட்சியாக இருக்கணுங்கிறது இல்லாமல், கிறிஸ்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போகாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமான கருத்துக்களை சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது நாங்கள் தான் சரியானவர்கள் என்று காட்டுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அப்படி ஒவ்வொரு சபை பிரிவுகளும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் முயற்சி பண்ணுறது. இது ரொம்ப பெருசாகி போட்டி பொறாமைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கட்டடங்களை ரொம்ப பெருசாக நல்லா அழகாக கட்டினா தான் ஆட்கள் வரும்ங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள். இந்த மேடைகள் ஊழிய மேடைகள் ரொம்ப லைட்டு, கலர்ஃபுல்லான லைட்டுகள் இதெல்லாம் போட்டு ஊழிய மேடைகள், இசை நடனங்கள், இசைகள் மக்களை கவர்றதுக்கு, அது அடுத்த கிறிஸ்தவங்களை கவர்றதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் போட்டு பண்ணி இந்த ஊழிய நகரமயமாதில் இவ்வளவு பெரிய ஆபத்துகளும் அவ்வளோ பெரிய மோசமான தன்மைகளும் நிறைந்து போயிட்டு, இதெல்லாம் நிறைய ஆகி மனம் திரும்புதல், புது சிருஷ்டி ஆகிறது, மறுபடியும் பிறக்கிறது, சீஷத்துவம் போன்ற நல்ல செய்திகள்
நீர்த்து போச்சு. அதை பற்றி பேசுகிறதுக்கே ஆட்கள் இல்லை. ரொம்ப நீர்த்து போய் இப்போ அதெல்லாம் இல்லை. பாட்டு ஆட்டு அப்படி நிறையா இருக்குது, இதெல்லாம் நீர்த்து போச்சு என்று நம்ம பார்க்குறோம். ரொம்ப வேதனையாக இருக்குது. ஊழியத்தில் நகரமயமாதல், ஒரே இடத்துல ஆட்களும் குவிகிறாங்க, ஒரே இடத்துல பணமும் குவியுது, ஒரே இடத்துல தாளந்து படைத்தவங்களும் ரொம்ப குவிகிறாங்க. அது நல்லதில்லை. எப்படி பட்டணமயமாதல் நகரமயமாதலில் கிராமங்கள் அழிஞ்சிகிட்டு இருக்குதோ, விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, விவசாயத்தை பேண முடியல, அப்படி இருக்குல்ல. அதே போல் ஏழை மக்கள் மென்மேலும் கிராமங்களில் ஏழையாகிட்டே இருக்காங்க. அதுபோல் இந்த நகரமயமாதல், ஊழியத்தில் நகரமயமாதல்லையும் சில மோசமான சம்பவங்கள் நடக்குது. கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிற ஆட்கள் கிடைக்கிறதில்ல. எல்லோரும் பட்டணத்திலே இருக்கணுங்க. பணம் குவிய குவிய, ஒரே இடத்துல பணம் குவிய குவிய, நீங்கள் யாராக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒரே இடத்துல பணம் குவிய குவிய அந்த பணத்தை ஊழியக்காரங்க கையாளும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறாங்க. அவங்களுடைய அழைப்பெல்லாம் மாறி போகுது. அவங்க கொஞ்சம் வசதியாக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சீசத்துவற்றி பேசுகிறதுக்கு அவங்க தகுதி இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு அங்கே போயிடுறாங்க. பாடுகள், தியாகம், மிஷினரி ஊழியம், இப்படி சீசத்துவத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லாமல் ரொம்ப பணத்தை கையாள ஆரம்பிச்சிடுறாங்க. பணத்தை கையாண்ட உடனே மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிடுறான், சீசத்துவத்திலேருந்து விலகி போயிடுறான். அப்படி நிறைய ஆயிடுச்சு. இந்தியா கிராமங்களில் இருக்கிறதுங்கிறத ஊழியக்காரங்களும் நினைக்கணும். ஊழியக்காரங்க நினைக்கணும். இப்போது 20 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு நல்ல சந்தை நகரம் மாதிரி அமைந்து, இந்த பட்டணங்கள்லாம் இல்லாமல் 20 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு சந்தை நகரம் போல் அமைந்தால் முன்னேற்றம் பரவலாகும். அதுபோல தான் ஊழியமும். ஒரே இடத்துல பணம் குவிஞ்சா, ஒரே இடத்துல ஆட்கள் குவிஞ்சா கிராமங்களுக்கு ஊழியம் போகாது. எங்கே தேவையோ, எங்கே அறிவிக்கப்படாத இடமோ அங்கே ஊழியம் போகாத ஒரு நிலைமை இப்போது ரொம்ப உருவாயிட்டு வருகிறது. தரித்திரருக்கு நற்செய்தி என்ற அற்புதமான ஒரு ஊழியத்தை தான் ஆண்டவர் எப்போதும் சொல்லுகிறார். இப்போது ஒரு கூட்டம் ரொம்ப பெருசாகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. அது ஒரு திருச்சபையாக இருக்கலாம், ஒரு ஸ்தாபனமாக இருக்கலாம், ஒரு தனி மனித ஊழியமாக இருக்கலாம், சுயாதீன சபைகளாக இருக்கலாம். ஒரு இடத்துல கூட்டம் ரொம்ப அதிகமாகுதுன்னா அந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுறோம். வெளியே போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்கிறதில்ல. சிலர் ஏதோ கொஞ்சம் காணிக்கைகளை கொஞ்சம் கொடுத்துட்டு வர்ற ரேஷியாவில் ஒரு 5%, வர்ற பணத்தில் ஒரு 5% பணத்தை ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் கிறிஸ்தவங்களை ஆசீர்வதிக்கிறது மிஷினரி ஊழியத்துக்கும் கிராம ஊழியத்துக்கும் தான். தரித்திரருக்கு நற்செய்தி என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. நான் இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கும்போது பெரிய பெரிய ஊழியக்காரங்க என்ன நினைக்கலாம், எங்கள் திறமைக்கு காணிக்க வருது, கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிருபைகள் அதிகம், அதுக்கு காணிக்க வருதுன்னு நினைக்கலாம். கடவுள் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. கடவுள் உங்களுக்கு சில திறன்களையும் சில தாளந்துகளையும் கொடுத்துருக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மனசில் நேர்மையை நான் சந்தேகிக்கலை. நீங்கள் சரியாக தான் போயிட்டுருப்பீங்க உங்கள் மனசுப்படி. ஆனால் ஊழியக்காரங்க எல்லோரும், பெரிய பெரிய பணக்கார ஊழியக்காரங்க எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்னென்னா, கடவுள் தான் திறனை கொடுத்தார், நம்ம திறன் இல்லை. அது கடவுள் தான் திறமையை கொடுத்தார். இப்போ ஒரு கேன்சர் ஒரு ஆளுக்கு சுகமாகுது, ஒரு ஊழியக்காரங்க பெரிய விஷயம். அந்த ஆளுக்கு, அந்த குடும்பத்துக்கு தான் அதனுடைய சிரமம் தெரியும், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் திறன் கொடுத்தது கடவுள், திறன் கொடுத்தது தேவன் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால் என்ன, அதனால் எல்லோரும் காணிக்க உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துடணுமா? அப்படியா? தேவன் கொடுத்த ஒரு தாளந்து, அதனால் எல்லோரும் காணிக்க உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துடணுமா? நீங்கள் அதை பற்றி, காணிக்க பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் ஊழியங்கள் நடக்கட்டும், கிராமங்களில் ஊழியங்கள் நடக்கட்டும், சொல்லுங்கள், மிஷினரி ஊழியத்துக்கு எல்லோரும் கொடுங்க என்று நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள். எதுக்கு அவ்வளவு காணிக்கை நீங்கள் வாங்கணும்னு என்ன அவசியம் வந்துட்டு? ஒரே இடத்துல பணம் குவியக்கூடாது, அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆகவே கிராமங்கள் காத்திருக்கிறது, 7,00,000 கிராமங்கள் காத்திருக்கிறது. நல்ல தாளந்து படைத்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஆலோசனை, தாளந்து கர்த்தருடையது. அதை வச்சு நம்ம ஒரு பெரிய ஸ்தாபனமும் வச்சு நிறையா காணிக்கைகளை வாங்கிட்டு இருக்கணும்னு நமக்கு ஆண்டவர் அதை ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் உங்களுக்கு தாளந்து கொடுத்தாரு, எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க. அதை வச்சு காணிக்கையை வாங்கி ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வச்சு அதுக்குள்ளேயே எல்லா ஊழியத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நல்ல ஊழியங்கள் இருக்குது, கொடுங்கன்னு சொல்லுங்கள். மக்கள் உங்களை நம்புகிறார்கள், மக்கள் உங்களை விசுவாசிக்கிறாங்க. நீங்கள் மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுங்கன்னு நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு காணிக்க வாங்கணும்? அப்படி அதுக்காக தாளந்து இல்லை. ஆகவே மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுங்க, வேர்ல்டு விஷனுக்கு கொடுங்க, சேவா பாரத்துக்கு கொடுங்க, கம்பேஷனுக்கு கொடுங்க, பைபிள் சொசைட்டி கொடுங்கன்னு சொல்லுங்கள், தொழுநோயாளிகளுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள், அநாத ஆசிரமங்களுக்கு கொடுங்கன்னு நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் செய்வாங்க, கொடுங்கன்னு சொல்லுங்கள். அதான ஊழியம், அதான அழைப்பு. சுவிசேஷகர்கள்னா யார்? தீர்க்கதரிசிகள்னா யார்? அதான அழைப்பு. நம்ம ஒவ்வொருவரும் பெரிய பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு அது அவ்வளோ விசேஷமாக தெரியல. பைபிள் படி ஆண்டவருடைய கூற்றுப்படியும் அவ்வளோ விசேஷமானதாக தெரியல. இதை நான் உங்களுக்கு அன்போடு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஊழியங்களுக்கும் அன்போடு புத்தி சொல்கிறேன். நகரமயமாதல் விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ மக்களுக்கு நான் சொல்கிறேன். நகரமயமாதல் தவிர்க்க முடியாமல் நம்ம கையில் இல்லைன்மை. அதுபோல் ஆனால் ஊழியம் நகரமயமாதலும் தவிர்க்க முடியாதபடி போயிடுச்சு, அதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் விசுவாசிகளே, உங்கள் காணிக்கை எங்கே கொடுக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. எப்படிப்பட்ட ஊழியங்களை நம்ம தாங்கணும், எப்படிப்பட்ட ஊழியங்களை நம்ம செய்யணும், தேவன் எதை விரும்புகிறார், எந்த ஊழியத்தை கனம் பண்ணுகிறார், அந்த காரியம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு கர்த்தர் அந்த விசேஷத்தை ஞானத்தையும் தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் இன்னும் நன்றாடுகிறேன்.